ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு பிடிஎஸ் ஆமி மோனி 2.0. டுடே என்ன பார்க்க போனால் நம்ம ஜெவ்பாவோட மை இன்னசென்ட் புருஷாவோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 7குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்கலாம், வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போனால் நம்ம ஜெவ் வந்து ஒயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிருப்போம். அதுலேருந்து தான் முடிச்சுட்டு இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயின் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு அம்மா, காஃபி எடுத்துகிட்டு வாம்மா. அம்மா எங்கேம்மா போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயினோட அம்மா பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்காங்க. ஒயின் தான் வெளியே போயிட்டாங்களா இன்றைக்கோ அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கால் வருது. அதை அட்டன் பண்ணிட்டு ஹலோ சொல்லு மினி ஒயின், நாளைக்கு மீட்டிங் டி, அதனால் சீக்கிரமாக வந்துடணுமாம்மா சொன்னாங்க. ஓ அப்படியா மினி, சரி ஓகேடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களே காஃபி போட்டு அப்படியே குடிக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ஒயின் பார்த்திங்கன்னா அவங்களே சாப்பிட்டு அவங்களே வந்து தூங்கிடுறாங்க. அவங்களே செஞ்சு சாப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மார்னிங்காவது ஒயின்ட்டு அப்படி கடன்னு கிளம்புறாங்க. ஒயினோட அம்மா தான் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. ஒயின் எதுவுமே கேட்கல, அப்படி கடன்னு கிளம்புறாங்க. ஒயின் அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டு அப்படியே மீட்டிங் நடக்கிற கேபின்குள்ளே வந்து போயிட்டு அப்படியே குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உட்காந்துடுறாங்க. நம்ம ஜாக்சனும் ஒயினை எதிர்க்க உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்சன் பார்த்திங்கன்னா ஒயினை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. இல்லை நம்ம ஜெவாப்புக்கு செம்ம கடுப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும் போது. அப்படியே பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே அவங்க பார்த்திங்கன்னா மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜெவ் தான் இங்கே பாருங்கள், இப்படி தான் நீங்கள் ஒர்க்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் அப்போ நம்ம ஜாக்சன் ஒயினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜெவுக்கெல்லாம் செம்ம கடுப்பாக இருக்குது. நம்ம மினியும் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் பார்த்திங்கன்னா மினியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம மினி கண்டுக்கவே இல்லை நம்ம ஜிமினை. அப்படியே இப்போ மீட்டிங்லாம் நடந்து முடியுது. இப்போ நம்ம ஜெவ் தான் ஜாக்சனை கூப்பிட்டு, ஜாக்சன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ மீட்டிங்கில் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜாக்சன் தான், என்ன நான் பண்ணுறேன், என்ன ஜாக்சன் நடிக்கிறியா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம ஜாக்சன் தான், என்ன புரியல ஒயினை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. இது மீட்டிங் ஓகேவா, அது வந்து அண்ணா ஃப்ரெண்ட் தானேண்ணா. ஃப்ரெண்டா என்ன, அதுக்குன்னு இது மீட்டிங் ரூம் ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜெவப்பு கத்திகிட்ருக்கோம். நம்ம ஜாக்சன் தான், என்ன அந்த ஒயினை லவ் பண்ணுறியா? ஏய் ஜாக்சன் என்ன பேசுகிற? இல்லை நீ பேசுறது பார்த்தா நீ நடந்துக்கிறதுலாம் அப்படி தான் இருக்குது. ஜாக்சன் வாயை கொஞ்சம் அமைதியாக இரு. ஜாக்சன் வாயை மேலே போடுவோம் பார்த்துக்கோ. அது வந்து ஜாக்சன் தயவு செய்து நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்சன் சரி என்னமோ பண்ணு அப்படின்னு கிளம்பிடுறாரு. இப்போ நம்மளோட ஜெவ் தான், ஐயோ இந்த பையன் தொலைவன் தாங்கவே முடியல அப்படின்ட்டு அவர் அப்படியே வீட்டுக்கும் வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயின் தான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒயினுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து ஸ்கூட்டியில் வரவங்க, ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால் அவங்க நடந்து தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜெவுக்கு தான், என்ன நீங்கள் வீட்டுக்கு போகலையா ஒயின்? இல்லை சார் ஸ்கூட்டி பஞ்சர், வாங்க நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன். பரவாயில்ல இருக்கட்டும் சார். வாங்க ஒயின் நான் ட்ராப் பண்ணுறேன் சார். அது வாங்க ஒயின் ஒயினும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துடுறாங்க. நம்மளோட ஒயின்கிட்ட பேசிட்டு போகிறாரு. நீங்கள் மேரேஜ் பண்ணலையா, நீங்கள் யாரும் டெவலப் பண்ணலையா அப்படின்ற சும்மா கேஷுவலாக தான் பேசிட்டு போயிட்டுருக்கா நார்மலாக. ஒயினும் அப்படியே பேசிட்டு போயிருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட ஒயினோட வீடியோ வந்தது. அவங்க அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே சார் தேங்க்யூ ஸோ மச், ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஜெவ் தான், ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் ஒயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளோட ஒயின் ஓகே சார் பாய் சார், நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகே ஒயின் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒயின் அப்படியே ஹாப்பியாக வந்து அப்படியே அவங்களோட ரூமுக்கு போய்ட்டு உட்காந்துட்டு அப்படியே ஜெவ் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்களே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஜெவ்வும் அந்த மாதிரி காரில் உட்காந்துட்டு அப்படியே ஒயின்கிட்ட பேசுனதெல்லாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் நினச்சி அப்போ நம்மளோட மினி தான் அப்படியே ஒயின் கால் பண்ணுறா. ஹலோ ஒயின், சொல்லு மினி. என்னடி உன்னோட ஸ்கூட்டி பஞ்சர் சொன்னியே போயிட்டியா? சார் தாடி ட்ராப் பண்ணார். சாரா? இல்லை புரியல. ஜெவ் சார் அடி, அவர் எப்படி ட்ராப் பண்ணார்? அது அவர் கேட்டார் என்ன கிளம்பலையா, நான் சொன்னேன் இல்லை பஞ்சர் ஆகிடுச்சு, சரி ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அவர் சரி நீங்கள் என் வண்டியில் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வேணான்னு சொன்னேன், அவர் தான் கம்பேர் பண்ணி வாங்கன்னு சொன்னார். சூப்பர் டி ஒயன் அப்படின்ற மாதிரி நம்ம மினி கலாய்க்கிறாங்க. ஒயன் தான், அப்படிலாம் கிண்டல் பண்ணாதடி, ஒரு ஹெல்ப்பு தானடி. ஓகே
ஓகே ஓகே ஹெல்ப் தானா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒயின் பார்த்தீங்கன்னா மினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேவுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தோடனே ஒயினோட சாரி ஜேவுப்போட அம்மா தான். ஜேவுப் என்னடா ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுமா. எப்படி தாடா இப்படியே இருந்தா? என்னம்மா புரியல? இப்படியே இருந்தால் எப்படிடா மேரேஜ் பண்ணாமல்? அம்மா அதெல்லாம் இப்போ வேண்டாம்மா. என்ன ஜேவுப் நீ எப்படியே இருந்தால் எப்படிடா? ஐயோ அம்மா எனக்கே விருப்பமே இல்லைம்மா, அதில் விடுங்கம்மா அப்படின்ட்டு நம்ம ஜேவு பார்த்திங்கன்னா அப்படியே சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு வந்து போயிடுறாரு. அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேவுப்போட அம்மா தான், ஜேவுப் நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க, ஆனால் உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், எப்படின்னா நல்ல பொண்ணு கிடைக்கணும்டா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா ஜேவுப் அப்படியே மனசுலேயே சொல்லிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜிமின் தான் ஆண்டி அப்படின்ட்டு வராரு. நம்ம ஜேவுப்பாவோட அம்மா தான், வா ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் இந்த பார்ட் நான் முடிச்சு பார்ட் 8 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாய் ஆர்மீஸ்.